Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப். அதாவது நம்ம சேனலில் பார்த்தா ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பார்த்தோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் சப்ஸ்கிரைபர். அதாவது நான் இப்போ பேச போகிற ஒரு கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா, என்ஆர்ஐ எத்தனை வருஷம் கல்ஃப் கண்ட்ரியில் வாழ்கிறோம். அதாவது கல்ஃப் கண்ட்ரியில் ஒரு ஜாபுக்காக வராங்க. அவங்களோட என்ஆர்ஐ லைஃபோட ஒரு லைஃப் ஸ்பேன்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஹியூமனோட லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு காலத்தில் 60-100 வரை இருந்தது. இப்போ ஒரு காலத்துக்கு அப்புறம் 60-70 வந்தது. இப்போ வந்து நம்மளால் சொல்லவே முடியல. அவங்களோட ஹெல்த் டயட்டு, அவங்க சாப்பிட்ற ஃபுட்டை வச்சு தான் அவங்க வந்து எத்தனை வருஷம் வாழ்வாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். என்னடா இது இவன் லைஃப் ஸ்பேனை பற்றி பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் வந்து ஒரு என்ஆர்ஐ வந்து, அதாவது என்ஆர்ஐனாலே நான் ரெசிடெண்ட், அதாவது இந்தியாவில் வாய்ப்பு கிடைக்காம நம்ம வந்து ஒரு சில பேர் இங்கே வருவாங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா, அதாவது அப்ராட் கண்ட்ரிக்காக ஒரு ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டட் ஃபீல்டில் படிச்சிருப்பாங்க. அவங்க வந்து கல்ஃப் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுவாங்க. இதில் வந்து நிறைய ஃபேமிலிஸ், அதாவது நான் சொல்கிற கேட்டகரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 6000 கிராம்ஸ்லேருந்து, அதாவது நான் டோட்டல் கல்ஃப் கண்ட்ரி சொல்கிறேன், 6000 கிராம்ஸ் 6000 ரியால், கத்தார் ரியால், அதுலேருந்து ஒரு 10,000-15,000 வரையும் வச்சுங்க. 20,000 30,000 60,000 வாங்குற அளவுக்கு கூட நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. இது வந்து நிறைய பேர் வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. இதில் வந்து தொழில் பண்ணி, அதாவது பிஸ்னஸ் மேன், அவங்களும் வந்து இந்த பிஸ்னஸில் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி மந்த்லி ப்ராஃபிட் எடுத்து அதை வச்சு இங்கே வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த என்ஆர்ஐ லைஃப் வந்து எத்தனை வருஷம் அப்படின்னு நம்ம ஒரு கேல்குலேட் பண்ணோம்னா, ஜாபில் உள்ளவங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் 60 வரையும் தாங்க. அதாவது என்னையை பொறுத்த வரையும் ஒரு என்ஆர்ஐ வந்து இங்கே குடும்பம் நடத்துகிறவங்க வந்து குறைஞ்சது ஒரு 5,000 ரியால் செலவு பண்ணுறாங்க. அதாவது ஃபேமிலியோட நம்ம வந்து கத்தாரோ ஒமானோ யூஏயோ எங்கே கல்ஃப் கண்ட்ரிக்குள்ளே எங்கே இருந்தாலுமே ஒரு 5,000 ரியால் ஃபேமிலிக்காக செலவாகும். இந்த 5,000 ரியாலுங்கிறது ஒரு குறைஞ்ச பட்ஜெட். இது அதிகமாகவும் ஆகலாம், 8,000 10,000 கூட ஆகலாம். அது டிபெண்ட் ஆன் உங்களோட சேலரி. இப்போ 20,000 வாங்குறவங்க ஒரு 4,000 ஒரு 3 மாதம் பே பண்ணுற அளவுக்கு, 4,000 ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற அளவுக்கு கூட அவங்களால நல்ல இன்னொரு பெட்டரான ஸ்கூலில் சேர்க்க முடியும். அதாவது இந்த அளவுக்கு அவங்க இங்கேயே சம்பாரித்து இங்கேயே செலவு பண்ணுறவங்க தான் ஃபேமிலியோடு இருக்கிறாங்க. அது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஊரில் நினைக்கிறாங்க, அவனுக்கு என்னப்பா வெளிநாட்டில் இருக்கான், அவன் ஃபேமிலியோடு இருக்கான், அப்போ அவன் வந்து கோடி கோடியாக சம்பாதிப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அவன் லட்சத்தை சம்பாதிச்சாலும் ஃபேமிலிக்காக பல லட்சங்கள் செலவு பண்ணி, அதாவது அந்த பிரிவோட வலி, அந்த பிரிவு வேண்டாம், என் பையன் என் பொண்ணு என் குழந்தைங்க என் கூட தான் வாழணும், அவங்கள நல்லபடியாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவன் இங்கே வந்து ஃபேமிலியை வச்சு வாழ்வான். இதில் ஒரு சில பேர், அதாவது நம்ம ஒன்று குறிப்பிட்ட காலம் நம்ம இங்கே இருக்கணும், ஃபேமிலி ஊர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இங்கேயே வந்து சம்பாரித்து தனியாக ஒரு பேச்சுலர் ரூமில் இருந்துக்கிட்டு அவங்களோட செலவையும் பார்த்துக்கிட்டு அவங்களே செதுக்கி, அதாவது சாக்ரிஃபிகேஷன், அதாவது ஒரு பிரிவை வந்து ஒரு வழியாக நினச்சியும் அந்த பிரிவு, அதாவது பிரிவுங்கிறது எப்படின்னா, ஒரு மீன் தொட்டியில் ஒரு மீன் வாழ்கிற மாரி தாங்க. வெளிநாட்டில் ஃபேமிலியை விட்டு இங்கே வாழ்கிற ஒரு புருஷனோட வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த மீன் வந்து தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். அங்கே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த மீன் வந்து வெளியில் வந்து துடிக்கும். யார் பாப்பா, நம்ம இப்போ எப்படி டிக்கெட் போட்டு போகிறது, அதாவது அந்த ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஒன்று நடந்துருச்சுன்னா அவன் அந்த இடத்துல இல்லைங்கிறதுக்கு அவனோட துடிப்பு வந்து அது வந்து நம்மளால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பிரிவோட வலி வந்து எல்லை தாண்டிய ஒரு விஷயம். அது ஒரு மீன் தொட்டியில் ஒரு மீன் துடிக்கிற மாரி தாங்க. இப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து ஃபேமிலியை விட்டுட்டு வாழ்கிறவங்களும் இருக்காங்க. அதேமாரி இந்த ஃபேமிலியை விட்டுட்டு வாழ்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன் ஃபேமிலியை விட்டு வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வீடு கட்டியிருப்பான், வீட்டோட கடனை அடைக்கணும். இன்னொன்று இடம் வாங்கியிருப்பான், அதோட கடனை அடைக்கணும். பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸு, அடுத்தது அங்கே உள்ள எக்ஸ்பென்ஸ், அவங்க ஃபாதர் மதர் ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும், இல்லை அவங்க அக்கா தங்கச்சியோட மேரேஜ் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். இதெல்லாம் இந்தமாரி ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் கல்ஃப் கண்ட்ரிக்கு வராங்க மேக்ஸிமம். நான் பார்த்த வரைக்கும் ஒன்று மெடிக்கல் இஷ்யூ, அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு ஏதாவது செலவு பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா
வீடு கட்டியிருப்பாங்க, அதோட லோன் அடைக்கணும், இல்லை அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மேரேஜ் இந்தமாரி ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும், இல்லை தொழிலில் ஏதாவது நஷ்டமாக இருக்கும் அவங்க அப்பா அம்மா பண்ண தொழிலுக்கு. இவங்க வந்து பணத்தை தேடி கடல் தாண்டி வந்து சம்பாரிச்சு அந்த கடனை அடைக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அதாவது நிறைய பேர் இந்த சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, மெழுகுபத்தி லைஃபு இந்த மாரிலாம் சொல்கிறோம், நிறைய ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை ரொம்ப கொடுமையானது அப்படி இப்படின்னு. ஆனால் இந்த வெளிநாட்டு வாழ்க்கையிலையும் வந்து ஒரு சாக்ரிஃபிகேஷன், அதாவது நம்ம வந்து ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும். பணத்தை தேடி நம்ம கடல் தாண்டி வந்து ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில் வந்து அங்கே தொலைச்சதை இங்கே தேடி அதை அடைச்சி நம்ம மன நிம்மதியோடு இருக்கணும், பண பிரச்சனை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் கடல் தாண்டி வரோம். இந்த இந்த என்னதான் இதில் வந்து ஒரு சோகமான ஒரு சேடான விஷயம் இருந்தாலும் அதுலேயும் ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்குது. ஏன்னா ஒருத்தன் வந்து அந்த காலத்தை தொலைச்சி அவன் கொடுக்குற பணத்தால் எத்தனையோ பேர் சந்தோஷமாக இருக்காங்க. அதனால தான் அந்த மெழுகுபத்தி உருக அந்த வெளிச்சம் வந்து பல பேருக்கு நன்மையை கொண்டு போய் சேர்க்கும். அதை தான் நம்ம இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கிட்ட பாடம்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் சொன்ன மாரி இவங்களோட வாழ்க்கை வந்து இதாங்க. அதாவது இவங்களோட என்ஆர்ஐயோட ரிட்டைர்மெண்ட் லைஃப்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 45 வரையும் நீங்கள் இருங்க. கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற எல்லா இந்தியன்ஸுமே வந்து தமிழர்கள், மேக்சிமம் தமிழர்கள். அதாவது கல்ஃப் கண்ட்ரியை விட்டு ஒரு வேளை அவங்க இருக்கிற கண்ட்ரியில் ஒரு ஃபைனான்ஷியல் கிரேஸ் ஏற்பட்டால் கூட அவங்களுக்கு வந்து மன ரீதியாக நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. அதாவது டிப்ரெஷன், அதாவது இந்த ஜாபு போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, ஊருக்கு வந்து எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் இல்லாமல், அதாவது அவங்க சம்பாரித்த காசு எல்லாமே வந்து பணமாக இருக்கலாம், இல்லை சொத்தாக இருக்கலாம். ஆனால் சில பேர் வந்து அதாவது இந்த 7,000 8,000 சம்பாதிக்கிறாங்க பாருங்க, 6,000, அவனுக்கெல்லாம் சொத்து பெருசாக இருக்காது. அவன்லாம் இங்கேயே சம்பாரித்து இங்கேயே செலவு பண்ணிட்டு ஃபேமிலியோட இன்னைக்கு காலத்தை கடந்தா போதும், இந்த வருஷம் நம்ம எப்படி காலம் கடத்த போகிறோம், ஒரு மாதம் எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகிறோம். அதாவது இந்த நான் சொன்ன 5,000 8,000 அந்த ஃபேமிலியில் உள்ளவங்கலாம் வந்து ஸ்கூல் ஃபீஸே வந்து ஒரு மாதம் எப்படி வந்து சேவிங், அதாவது குருவி சேர்க்குற மாரி சேர்த்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்க. அதாவது நம்ம ஊரில் வந்து வருஷத்துக்கு 30,000 40,000 கட்டுறதுக்கே பல பேர் யோசிக்கிறோம். ஆனால் இங்கே வந்து 3 மாதத்துக்கு 70,000 80,000 கட்டணும். அப்போ அவன் வந்து எந்த அளவுக்கு அவங்க எத்தனை, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம்பாரிச்சா கூட ஒரு 1,50,000 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு மேலே ஏறாது. ஆனால் இங்கே வீட்டு வாடகையே 50,000 ரூபா. அது மட்டும் இல்லை, ஒரு ஃபுட் எக்ஸ்பென்ஸே 35,000 ரூபா. அப்போ ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணி வீட்டு வாடகை கொடுத்து நம்ம ஃபேமிலியை வச்சுக்கிட்டு ப்ளஸ் வந்து ஃபுட் எக்ஸ்பென்ஸ் 30,000 ரூபா செலவு பண்ணுறோம், ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதுக்கே வந்து ஒரு பெட்ரோலுக்கே வந்து குறைஞ்சது ஒரு 10,000 ரூபா ஆகும். அதுக்கப்புறம் நம்ம மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, இதை தவிர்த்து எதிர்ச்சிய செலவுகளும், ஒரு தண்ணி கேன் வாங்கினாலும் அதுக்கே வந்து ஒரு 10 கேன் 20 கேன் வாங்கினாலும் ஒரு 4,000 ஒரு 5,000 செலவாகுது. அப்போ இவ்வளோ செலவுகளையும் மேனேஜ் பண்ணி ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறான். ஆனால் இப்படி மேனேஜ் பண்ணுறவனே தான் வந்து இந்தியாவில் பல பேர் வந்து ஃபேமிலியோடு இருக்கிறது வந்து அவங்க வந்து பெரிய விஷயமா அவங்க வந்து இதெல்லாம் அவன் வந்து சகஜம்ப்பா அவன் சம்பாதிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது வெளி உலகத்துக்கு அது வந்து ஒரு மாய பிம்பம். அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவன் வந்து சூப்பராக இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து உண்மையான அவங்களுக்குள்ள அவங்க மன ரீதியாக அவங்க பண்ணுற கஷ்டங்கள் வந்து வெளியில் தெரியவே தெரியாது. அது வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தக்குரியமான விஷயம். நான் பல பேரை பார்க்குறோம், பல பேர்கிட்ட சில விஷயங்கள் கேட்குறோம். அப்போ அவங்க வந்து இங்கேருந்து போகும்போது, வெளிநாட்டிலேருந்து போகும்போது பல பேர் வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்டு அவங்கள தொந்தரவு பண்ணும் போது அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்ம ஒரு ஃபேமிலியுமே இங்கே வந்து ஒரு ரியால் நம்ம ஊர் காசுக்கு 22 ரூபாங்க. அந்த 22 ரூபா செலவு பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க ஒரு 10 வாட்டி அவன் மைண்டில் ஒரு தாட் இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஃபுட் எக்ஸ்பென்ஸுக்கு ஒரு 4,000 5,000 செலவு பண்ணும் போது இது இங்கே குறைவாக இருக்குமா, இங்கே என்ன ஆஃபர் கிடைக்குது அப்படின்னு யோசிக்கிறவன் தான் அதிகம். அதாவது நான் சொன்ன மாரி என்ஆர்ஐயோட ரிட்டைர்மெண்ட் லைஃப் வந்து ஒரு 45 வயசோட நிறுத்திங்க. ஏன்னா அந்த 45 வயசுக்குள்ளேயே ஒரு என்ஆர்ஐ, ஏன்னா ஒரு 50 வயசு 60 வயசு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஊரில் போய் வாழ்கிற மன ரீதியான ஒரு பாதிப்பு ஏற்படுது. அந்த மனதைரியம் வர்றது கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில ஃபேமிலி வந்து 15,000 வரையும் கல்ஃப் கண்ட்ரியில், அதாவது 15,000 திராம்ஸ் வரையும் துபாயிலையும் சரி கத்தார்லையும் சரி எந்த ஒரு கல்ஃப் கண்ட்ரிலையுமே வாங்குறவங்க, சேலரி வாங்குறவங்க அவங்க பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா பேரலாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறது கிடையாது. ஒரு சேலரி வந்து 10,000க்கு மேலே நீங்கள் வாங்குறீங்கனாலே பேரலாக இந்தியாவில் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம்,
இல்லை ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சு ஒரு 3 மாதத்துக்கு ஒன்ஸ் இந்தியாவுக்கு போய் ஒரு பிஸ்னஸை செட்டப் பண்ணுங்க. அந்த செட்டப் பண்ணி அந்த பிஸ்னஸ்லேருந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுங்க. இந்தியாலையும் நம்ம வந்து ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை வளர்த்துங்க. அதாவது 15,000 20,000 30,000 ரியால் சேலரி வாங்குறவங்க அவங்க பண்ற ஒரே மிஸ்டேக் என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்கிற வரைக்கும் அவங்க சொத்து இந்தியாவில் சேர்த்துடுறாங்க. அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃபை என்ஜாய் பண்றதுக்கு அவங்க பணமா சேர்த்தாலும் அதை வச்சு அவங்க வந்து சரி நம்ம ஒரு ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வருங்காலத்துல அந்த காசு வந்து உங்களுக்கு கண்டிப்பா பத்தாது. ஏன்னா நீங்க வெளிநாட்டுல சம்பாரிச்சு செலவு பண்ண காசு வந்து அதே ஒரு மைண்ட் தாட்ல இந்தியாவுக்கு போவீங்க. அதே மாரி சம்பாரிச்சு செலவு பண்ணணும்னு நினைப்பீங்க. வர காசுக்குள்ள அந்த வட்டத்துக்குள்ள வாழ்றதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அதனாலே இப்போ வந்து நிறைய கல்ஃப் கண்ட்ரியில வந்து சின்ன சின்ன ஃபைனான்சியல் கிரைசிஸ் வரும்போது நிறைய பேர் வந்து அது ஒரு டிப்ரெஷனா மன ரீதியாகவும் ஒரு மன தைரியத்தை வளர்த்துக்காம அவங்க ரொம்ப கஷ்டப்படுற விஷயம். ஏன்னா நம்ம ஒரு 20,000 ரியால் சேலரியில இருந்துட்டோம், ஒரு 10,000 ரியால் 8,000 ரியால்ல இருந்துட்டோம் அப்படின்னாலே அந்த காசை வச்சு நம்ம இங்க கல்ஃப் கண்ட்ரில நம்ம சம்பாரிச்சிடறோம். ஊர்ல போனா இதே சம்பளம் கிடைக்குமா? அப்போ அந்த ஒரு பயம் ஏற்பட்டு அந்த மன ரீதியா அவங்க வந்து ஒரு டிப்ரெஷனுக்கு உள்ளாகிறாங்க. எப்போ வந்து நம்ம வந்து இந்த ஜாப் நிரந்தரமா இருக்குமா, இந்தியாவில் போய் நம்ம எப்படி பிழைக்க போறோம், அந்த மாதிரி ஒரு மனக்குழப்பங்களுக்கு ஆளாகிறாங்க. இதுக்கு வந்து என்னால் ஒரு விஷயம் வந்து, ஏன்னா இதே பிரச்சனை வந்து எனக்கும் இருக்கு, நான் பார்க்குற மனிதர்களுக்கும் இருக்கு. இதுக்கு வந்து இந்தியாவில் வந்து ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு அல்டர்னேட், அதாவது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், ஒரு கார்மெண்ட்ஸ், ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு நர்சரி ஸ்கூலாக இருக்கட்டும், ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்க. அதாவது 3 மாதம் ஒன்ஸ் நீங்கள் உங்களோட ஓன் டிக்கெட்லேயே இந்தியாவுக்கு போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை உருவாக்குங்க. நேர்மையான மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல மனிதர்களும் நல்ல நண்பர்களும் இருக்கும்போது வாழ்க்கையில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். அப்படி வந்து ஊரில் ஒரு பிஸ்னஸை செட்டப் பண்ணி அதை வந்து நல்ல விதமாக உருவாக்கி அதுலேருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து இந்த வெளிநாட்டு வாழ்க்கை வந்து ஒரு 45 வயசுக்குள்ள நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகி அந்த பிஸ்னஸை ஊரில் போய் கண்டினியூ பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு விஷயமா, அடிப்படை விஷயமா இருக்கும். இதை உருவாக்கணும் அப்படின்னா, இந்தியாவில் ஒரு பிஸ்னஸை உருவாக்கணும் அப்படின்னா அது வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் மட்டும்தான் முடியும். ப்ளஸ் உங்களோட டைம். அதாவது 3 மாதம் ஒன்ஸு லாஸ் ஆப்பையிலனாவது ஊரில் போயிட்டு என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், நம்மளோட சேவிங்ஸில் 20% எடுத்து, அதாவது நான் சொன்ன மாரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆர் கார்மெண்ட்ஸ் ஆர் ஹோட்டல், அதாவது ஸ்கூலுக்கு ரிலேட்டடாக ஒரு புக் ஸ்டோராக இருக்கட்டும், என்ன ஷாப் வைக்கலாம் அதுக்கான ஐடியாஸு, அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கு யாரை பார்த்துக்க வைக்கலாம், எப்படி வந்து சிசிடிவிலே நிறைய பேர் இங்கே வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து இந்தியாலேயும் வந்து ஒரு 50,000 1 லட்சம் சம்பாதிக்க முடியும்னு அவங்களால ப்ரூஃப் பண்ணி அவங்க அப்படியே இந்தியாவுக்கு ஒரு 45 வயசில் ஷிஃப்ட் ஆனவங்களும் எத்தனையோ பேர். அதாவது இங்கே ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்மளை ஏமாத்திடுவாங்களோ, ஃப்ரெண்ட் சர்க்கிளை நம்பி காசு போட்டு நிறைய பேர் ஏமாத்திட்டுவாங்களோ, அதுலேருந்து நம்மளால அந்த கடனை அடைக்க முடியாமல் போயிடுமோ, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பயம். அதாவது பிஸ்னஸை பொறுத்த வரையும் பயம் தாங்க உங்களோட எதிரி. நம்ம ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் ப்ராஃபிட் வருமா வராதா அப்படிங்கிறத வந்து இந்த பயம் ஏற்படுத்திடும். அதாவது எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் கண்டிப்பாக ஃபெயிலியராக தான் இருக்கும், ஈவன் இன்க்ளூடிங் மீ. அதாவது நானே வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அதில் வந்து ஒரு பயம் ஏற்படுது. அந்த ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆனோன்னே நமக்கு இம்மிட்டுக்கு பிஸ்னஸே வேணாண்டா, இந்த பணம் நம்மளை வந்து ஒரு வழியாக ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேலைக்கு போனால் அது நிம்மதியாக இருக்கலான்னு. ஆனால் அந்த வேலைங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரையும் தாங்க. நம்ம வந்து மற்றவங்களுக்காக சம்பாரிச்சு கொடுத்துட்ருப்போம். ஆனால் ஒரு டயத்தில் நமக்காக சம்பாதிக்கிறது இந்த பிஸ்னஸ் மட்டும்தான். அப்போ இந்த பிஸ்னஸை வந்து எப்படி பண்ணலாம், இதுலேருந்து எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா ஷாப் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், மந்த்லி என்ன ப்ராஃபிட் வருது, இந்த இன்கம் வச்சு நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்க முடியுமா? அதாவது கல்ஃப் கண்ட்ரிலேயே நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணோன்னா 25 lakhs மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 10 lakhsக்கு மேலே ஆகும். ஆனால் ஊரில் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணி கம்மியாக ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும்னா அது நிச்சயமாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மெட்ரோ சிட்டியில் மட்டும்தான் நடக்கும். சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்டில் அது நடக்குமா அப்படிங்கிறது இன்றைக்கி கேள்விக்குறியாக தான் இருக்குது. அங்கே உள்ள எக்கனாமிக் எப்படி இருக்குது, அங்கே உள்ள பாப்புலேஷன், நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணவங்கள்ட்ட நம்ம அனுபவங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பிஸ்னஸில் இறங்க முடியும். ஓகே மக்களே, இந்த வீடியோ முழுக்க என்ஆர்ஐயோட அல்டர்னேட், அதாவது ஒரு 45 வயசு வரைக்குமே அவங்களால
இங்கே இருந்துக்கிட்டு அவங்க வந்து சம்பாரித்த காசை எப்படி ஊரில் ஒரு அல்டர்னேட்டாக ஒரு பிஸ்னஸ் ரெடி பண்ணி அதுலேருந்து அவங்க வந்து கடைசி அவங்க இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்லேயும் செட்டில் ஆகி ஊர்லேயும் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணி ஒரு 50-60 வயசு வரையும் சம்பாதிக்கக்கூடிய கட்டாய நிலைமையில் இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன்லாம் வந்து பணம் பெரிய விஷயமா இல்லை. இப்போ வர ஜென்ரேஷனுக்கு வந்து பணம் வந்து பெரிய விஷயமா இருக்குது. அந்த பணத்தை தேடி வாழ்க்கையை தொலைச்சவங்களும் அதிகம். அதேமாரி பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு எந்திர லைஃப்பில். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Morning Moon.